நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெறைய நல்ல அனௌன்ஸ்மென்ட் எல்லாம் குடுத்துருக்காங்க. இனி அடுத்த மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மென்ட்டுக்காக மார்க்கெட் காத்திருக்கு அப்படின்னா, அது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கவர்னருடைய ரிப்போர்ட். இந்த ரேட் கட்ட அடுத்து என்ன பண்ண போறாங்க? பிப்ரவரி 7ஆம் தேதி. ஸோ அதை வைத்து தான் அடுத்து பெரிய ஒரு மூவ்மெண்ட்ன்னு சொல்லலாம். அடுத்த பிப்ரவரிய பொறுத்தமட்டிலும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு அ ஏறும்போதும் சரி, ரொம்ப இறங்கிட்டே வரும்போதும் சரி, சில கம்பெனிகள் வந்து நீங்க என்ன பண்ணலாம், கீழ இறங்க இறங்க கூட வாங்கிட்டே வரலாம். ஸ்விங் ட்ரேடிங் சொல்லக்கூடிய வாங்கி வச்சு பண்றவங்களுக்கும், நான் சொல்லப்போற இந்த சில கம்பெனிகள் வந்து உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். இல்ல நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இறங்குது. இறங்கும் போதெல்லாமே நம்ம வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். பயப்படாம கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலாம். திருப்பி நமக்கு வந்து ஏறும்போது என்ன பண்ணிக்கலாம், குடுத்துட்டு வெளில வந்துரலாம். ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிகள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனிகள், அதே சமயம் நல்ல டிவிடெண்ட்லாம் தரக்கூடிய கம்பெனிகள். இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல நல்லாவே இறங்கி இருக்கக்கூடிய சில கம்பெனிகள். ஸோ இறங்க இறங்க நம்ம என்ன பண்ணிட்டே வரலாம், வாங்கிட்டே வரலாம். ரொம்ப இறங்கி இந்த கம்பெனிகள்லாம் ரொம்ப ஜீரோக்கெல்லாம் போய் நமக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாது. ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல இருந்து அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஏற ஆரம்பிக்கும். நெறைய அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்க பெறும்போது அது யூ டர்ன் எடுக்க ஆரம்பிக்கும். அதனால இறங்கும் போதும் வாங்கக்கூடிய சில கம்பெனிகள் லிஸ்ட் பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல முதல்ல வரக்கூடிய கம்பெனி யாருன்னு கேட்டீங்கன்னா சிடிஎஸ்எல். ஏன்னா சென்ட்ரல் டெபாசிட்டரின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி சிடிஎஸ்எல் இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாம் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி வச்சுக்கலாம் சிடிஎஸ்எல். இவங்களுடைய வருவாய் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது அப்படி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சிடிஎஸ்எல் கம்பெனிக்கு ரெவென்யூ அதிகம். இவங்க ஒரு லீடிங் டெபாசிட்டரி கம்பெனி. நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் பேஸ் அதிகமா வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சிடிஎஸ்எல். இவங்களுடைய மார்க்கெட் கேப் 27,372 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 420 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 5 வருடங்களாகவே அதிகரித்து தான் காணப்படுது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28% ஆகவும் இருக்கிறாங்க. ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஸோ அதனால அடுத்ததா பார்த்தீங்கன்னா என்எஸ்சியும் உங்களுக்கு லிஸ்டிங் ஆக போகுது. ஸோ என்எஸ்டிஎல் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு டெபாசிட்டரி வர போறாங்க. பட் சிடிஎஸ்எலுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் பேஸ் இருக்கறனால எவ்வளோ இறங்கினாலும் சரி, இறங்க இறங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அக்யூமுலேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு இது ஒரு நல்ல லாபகரமான கம்பெனியாக மாறக்கூடியது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா இப்ப நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார் ஷேர் விலை இறங்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு பாஸ்ட் 15 இயர்ஸா நான் டாடா மோட்டார்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி இதே மாதிரி 700 ரூபாய் இருந்துச்சு ஒரு ஒரு சர்டன் இயர்ல. ஆனா அந்த நானோ காருடைய ஃபெயிலியர்னால கிட்டத்தட்ட அது வந்து கொரோனா பீரியட்ல நம்பவே மாட்டீங்க 75 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்ப எல்லாருக்குமே பயம் வந்தது. ஏன்னா டாடா மோட்டார் வந்து ஒரு நல்ல பேஸ், நல்ல கம்பெனி. இருக்கிறதுலே அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 75 ரூபாய் ரேட்டுக்கு வந்த கம்பெனியாக இருந்தது. ஆனா ஜீரோக்கெல்லாம் போகல. 75ல இருந்து அடுத்த 1 இயர்க்குள்ளேயே அது 300, 400 அப்படிங்கிற இடத்த தொட்டுடுச்சு. அதுக்கப்புறமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காருடைய அறிமுகம் எல்லாம் வந்த உடனே மறுபடியும் மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. திருப்பி 1100 வரைக்கும் வந்து மேல உங்களுக்கு ரேட் ஏறி நின்னுது. இந்த கரெக்ஷன் போது இறங்கி ஒரு 500 ரூபாய் இறக்கத்துல கிடைச்சிட்டு இருக்குது. இன்னும் இறங்குமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. பெரும்பாலும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த இடத்துல இருந்தே நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். 700, 600. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஒரு சிறந்த தரத்தை கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் பிடிச்சிருக்கிறாங்க. குளோபல் லெவல்ல எக்ஸ்பான்ஷன் உள்ள ஒரு கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 2,63,605 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 31,106 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 36%, டெட்டையும் குறைச்சிருக்கிறாங்க 1.16. ஸோ இதன் காரணமாக டாடா மோட்டார்ஸ் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எதிர்பார்த்து வாங்குறவங்களுக்கும் இறங்க இறங்க கிடைத்தாலும் நல்லபடியா வாங்கிட்டே வரலாம். பயப்பட வேண்டிய அவசியம் டாடா மோட்டார் போன்ற கம்பெனிகளுக்கு கிடையாது. மூன்றாவதாக டிஎல்எஃப். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இதுவும் 745 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இறங்கி ஏறின கம்பெனி தான். மார்க்கெட் கேப் 1,86,423 கோடி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 1,630 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6%. இந்த கம்பெனியோட டெட் வந்து 0.12. இந்த கம்பெனி ஒரு ரியல் எஸ்டேட் துறையில ஒரு ஜெயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய இந்த கம்பெனி இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வில்லாக்கள் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
ஸோ இதன் காரணமாக நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போதும் இந்த ஷேர் ஏறுவதற்கான வாய்ப்புகள் முகாந்திரம் நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த வருஷம் நான்காவது பார்க்க போற கம்பெனி ஆட்டோமொபைல் தொழில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஆன்சிலரி காம்பனன்ட்ஸ். சாமவர்தனா மதர்சன் அப்படிங்கிற இந்த கம்பெனி இவங்களுடைய மார்க்கெட் கேப் 99,394 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,782 கோடிலையும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10% வச்சிருக்காங்க. டெட் 0.66. ஆட்டோ காம்பனன்ட் துறையில் ஒரு லீடர் அப்படின்னே சொல்லலாம். குளோபல் லெவலில் இந்த கம்பெனியும் எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ மதர்சன் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ரேட்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. நம்ம ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோக்கு எடுக்கிறோம்? 140 ரூபா. ஸோ அதனால இறங்க இறங்க இந்த கம்பெனிக்கெல்லாம் நீங்க தாராளமா வாங்கலாம். நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கும் இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சாய்ஸ். ஆட்டோமொபைல் துறையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் காம்பனன்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாகவும் இவங்க இருக்கிறாங்க. இந்த வரிசையில் 5வது நம்ம பார்க்க போற கம்பெனி கொச்சின் ஷிப்யார்ட். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 38,988 கோடி. கொச்சின் ஷிப்யார்ட் அப்படிங்கிற கம்பெனி டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக விளங்குது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் புக்கை இந்த பட்ஜெட்லயும் பெற்றிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இந்த கம்பெனி வந்து ஒரு லாங் டேர்ம்ல மறுபடியும் பழைய நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 783 கோடி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15%. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் போன்ற கம்பெனிகள்லாம் உங்களுக்கு வந்து ஆல் டைம் ஹைல இருந்து ரொம்ப இறங்கியிருக்காங்க அப்படின்னு இல்லாம இந்த இடத்துல முடிஞ்சா ஆவரேஜ் பண்ணலாம். புதுசா வாங்குறவங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது. இல்ல இன்னும் கொஞ்சம் இறங்க இறங்க கிடைத்தாலும் கூட இந்த கம்பெனிகள்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் வாங்கும் போது எந்த விதமான பிரச்சனைகளையும் பெருசா நமக்கு கொடுக்காது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் புக்கோ இல்ல புதுசா ஒரு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஷிப்ஸ் கிடைச்சாலோ இல்ல புதுசா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஷிப்ஸ் ஆர்டர்லாம் கிடைச்சாங்கன்னா இவங்க பிரைஸ்லாம் எங்கேயோ போயிடும். அதனால இறங்க இறங்க வாங்கக்கூடிய கம்பெனிகள்ல கொச்சின் ஷிப்யார்டுக்கு ஒரு தனி இடம் எப்போதுமே உண்டு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். NHPC இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸும் கம்மியான விலையில கிடைச்சிட்டு இருக்கு. 80 ரூபா அப்படிங்கிற ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 80,912 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 4,028 கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9% ஆகும். டெட் 0.84 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹைட்ரோ பவர் துறையில ஒரு லீடர். நிறைய ரினியூவபிள் எனர்ஜி செக்டருக்கெல்லாம் மறுபடியும் ஒதுக்கீடுகள் கிடைக்கும் பட்சத்தில் NHPC நீண்ட கால அடிப்படையில் இறங்க இறங்க வாங்கிட்டே வரலாம். திடீரென்று உங்களுக்கு ஒரு பூம் கொடுத்து ஏறக்கூடிய ஒரு கம்பெனியாக இது அமையும். ஒரு கம்மியான ரேட்ல தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியும் கூட. 7வது இந்த வருஷம் இருக்கக்கூடிய கம்பெனி டூரிசம். டூரிசம் இல்லாத ஒரு இது எடுக்கவே முடியாது. அந்த வரிசையில இந்தியன் ஹோட்டல்ஸ். இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 764 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,08,849 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,201 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13%. டெட் 0.03. கிட்டத்தட்ட ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்தியாவுடைய ஒரு பூமிங் ஒரு டூர் செக்டர்ல ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ் நம்ம தவிர்க்கவே முடியாது. இதெல்லாம் நீங்க இறங்க இறங்க தாராளமாக அக்யூமுலேட் பண்ணிட்டே வரலாம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தரமான சாய்ஸாக இருக்கும். நல்ல டிவிடெண்டும் தரக்கூடிய கம்பெனியாகவும் இவங்க இருக்கிறாங்க. 8வது நம்ம பார்க்க போற கம்பெனி லார்சன் அண்ட் டர்போ. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,567 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,1671 கோடி. நல்ல ஒரு பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. கேபிட்டல் குட்ஸ் வரிசையில கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில ஒரு தரமான கம்பெனி. ஒரு மோஸ்ட் ரெஸ்பெக்டட் கம்பெனி. இன்டர்நேஷனல் லெவல்ல குளோபல் லெவல்ல தங்களுடைய நிறுவனங்களை வியாபித்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கணும்னா L&T ஒரு நல்ல சாய்ஸ். இந்த கம்பெனிய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 15,569 கோடி கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15%. டெட் 1.32. ஸோ கேபிட்டல் குட்ஸ் வரிசையில ஒரு நல்ல தரமான கம்பெனியை தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு லார்சன் அண்ட் டர்போ ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். 9வது நான் பார்க்க போற கம்பெனி சமீபத்துல உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஐடிசி வச்சிருக்கோம் எல்லாருக்குமே ஐடிசியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தற்போது 449 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருந்தால் கூட மார்க்கெட் கேப் இவங்களும் பாத்தீங்கன்னா 5,59,899 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 20,723 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27%. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி நீங்க எடுத்தீங்கன்னா ஐடிசிக்கு ஒரு தரமான இடத்தை கொடுக்கலாம். இட்ஸ் டைவர்சிஃபைடு கம்பெனி. பேப்பர் போர்டு, ஹோட்டல், FMCG எல்லா துறையிலையும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு ஐடிசி உங்களுடைய போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா இருக்கணும். ஏசியாவுடைய 50 பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஐடிசிக்கும் ஒரு இடம் உண்டு. ஐடிசி ஷேர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறங்க இறங்க தாராளமாக நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டே வரலாம். இறுதியாக நம்ம பார்க்க போற கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா.
மார்க்கெட் கேப் 6,89,783 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 68,224 கோடி. பப்ளிசிட்டி பேங்கிங்ல தரமான ஒரு பேங்க் அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனியோடைய நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறாங்க. இட்ஸ் ஓல்டஸ்ட் பேங்க். ஒரு 200 வருஷம் ஓல்டுல ஒரு பேங்க்னு சொன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தாராளமா எடுத்துக்கலாம். இந்த கம்பெனிக்கு கடன் அப்படிலாம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாலும் இவங்க நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வச்சிருக்காங்க. 68,224 கோடி வச்சிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% வச்சிருக்கிறாங்க. ஸோ கண்ட்ரியோடைய ஒரு ஓல்டஸ்ட் பேங்க் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கிறது நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை இன்னும் ஸ்திரமா பார்த்துப்போம். ஸோ நான் சொன்ன இந்த கம்பெனிகள் எல்லாமே இதை தவிர இன்னும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் நல்ல கம்பெனிஸ் இருக்காங்க. என்னுடைய பார்வையில இந்த கம்பெனிகள்லாம் பாத்தீங்கன்னா நான் இறங்க அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இந்த கம்பெனிகள் லாஸ் அப்படிங்கறத பெருசா கொடுத்துறாது. நம்ம அக்யூமுலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி அடுத்த மார்க்கெட் ஏறும்போது நல்ல லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு ஸ்தரமான ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு சில கம்பெனிகள் ஒரு சில செக்டர்ஸ்ல எடுத்திருக்கேன். இதுல நான் ஃபார்மசி செக்டர்ல கொஞ்சம் விட்டுட்டேன். ஸோ எல்லா கம்பெனிகளும் நேரமின்மை காரணமாக கொடுக்க முடியல. இந்த கம்பெனிகள் உங்க போர்ட்ஃபோலியோல இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வச்சுக்கோங்க. புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கம்பெனிகள் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இல்ல ஏற்கனவே பீக்ல வாங்கினவங்களுக்கு மறுபடியும் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த பதில் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும். ஸோ இந்த நிறுவனங்கள் என்னுடைய தனிப்பட்ட சாய்ஸ் தான். நீங்களும் நல்ல திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளாக வாங்கி இறக்கத்திலும் வாங்கி ஏற்றத்தில் நீங்க நல்ல பலனை பெறலாம். நன்றி, வணக்கம்.